So Epithalamion is a famous work written by Edmund Spenser, who is called the poet's poet. What is he called? Poet's poet. And who called Spenser the poet's poet? Charles Lamb. Charles Lamb. And who is called the Prince of? Say Charles Lamb. Is called the Prince of Essays. And who is called the critic's critic? William Hazlitt. Who wrote Essays from Elia? Charles. Elia is a nickname of? Charles Lamb. And who is the sister of Charles Lamb? Mary Lamb. Mary Lamb. Yeah, it is Mary Lamb, and they both wrote a work. What is that? Tales from Shakespeare. And who applied scissors to the works of Shakespeare? Thomas Bowler. Thomas Bowler. Okay, Thomas Bowler thought Shakespeare was unreadable to children and women, and so he applied scissors to the works of Shakespeare. Shakespeare வந்து விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும், சென்சார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து கொஞ்சம் வந்து சிசர்ஸ் அப்ளை பண்றாரு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கட் பண்றாரு. அண்ட் அதை தான் நம்ம என்னன்னு பின்னால டேர்ம் யூஸ் பண்றோம், பவுலரைஸ். And what is Grundyism? It is based on a character called Grundy. Grundy எந்த ஒர்க்ல அப்பியர் ஆவாங்க? Speed the Plow, சரிங்களா? தாமு பார்ட்டிசிபென்ட்ஸ் பாருங்க, கவுண்ட் 101. 16 எவ்வளோ சார்? 97 சார். 97. ஓகே ஓகே. ஸ்பீட் த ப்ளவ், அந்த ஒர்க்ல வரக்கூடிய கேரக்டர் கிராண்டி புரணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த புரணி பேசுறதுக்கு தான் வந்து பின்னால என்ன டேர்ம் வச்சுட்டாங்க, கிரண்டிசம். And there is a character called Lothario. எந்த ஒர்க்ல வருவாரு? Lothario is something like a playboy who appears in the work called... Good. Author? Nicholas Rowe. Very good. Penitent by Nicholas Rowe. And malapropism? Rivals from Richard Sheridan. by Sheridan.
Sheridan, Rivals. Somebody who mispronounces. வார்த்தைகளை தப்பு தப்பா உச்சரிக்கிறானதான் என்னன்னு சொல்றாங்க, மேலப்ராப் அல்லது மேலப்ராபிசம். The act of mispronouncing words is called malapropism, derived from the character malaprop in the Rivals. Okay, it's based on the second, it's written for the second marriage of Boyle and Spencer. Spencer is second marriage. சரி, அண்ட் இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, it happens on the day of marriage, unlike Prathalamian which happens a day before marriage. அப்போ என்ன ப்ரே பண்றாரு, let the day become very short. அப்படின்னு வேண்டுவாரு. சரிங்களா, அவருக்கு வந்து எல்லாரும் கிளம்புங்க, சீக்கிரம் வந்து அந்த நாள் முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. வேற என்னென்ன விஷயம்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆர்பியஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஆர்பியஸ் அண்ட் யூரிடைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆர்பியஸ் அண்ட் யூரிடைஸ் கதை. ஆர்பியஸ் வந்து இறந்து போன யூரிடைஸை மீட் எடுக்கிறதுக்காக அண்டர் வேர்ல்டுக்கு போவாங்க. அங்க வந்து மியூசிக்ல அவர் வந்து எல்லாரையும் மயக்கிறாரு. அண்ட் என்ன பண்றாங்க, இந்த மியூசிக்கை வச்சு மீட் எடுத்து கொண்டாடலாம் யூரிடைஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, நீ வந்து பூலோகத்துக்கு போற வரைக்கும் நீ திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லாஸ்ட் மொமெண்ட்ல திரும்பி பார்த்துருவாரு. அதனால அந்த அண்டர்வேர்ல்ட்ல இருந்து மீட் எடுக்கிறதுக்கு அளவுக்கு கேப்பபிளா இருக்கக்கூடிய ஆர்பியஸ், அவர் யாரு, மியூசிஷியன். கொஞ்சம் ஓவரா இருக்கு பாருங்க. அந்த மியூசிஷியன் ஆர்பியஸ் யாருக்கு வந்து மியூசிக் போடணுமா, யாரை எழுப்புறதுக்கு வரணுமா, தன்னோட லேடி லவை எழுப்புறதுக்கு அந்த அந்த ஆர்பியஸ் வரணும், அந்த மியூசிக் போடணும். அண்ட் யாரோட மெய்ட்ஸ் வந்து பணிவிட செய்யணும், மெய்ட்ஸ் ஆஃப் வீனஸ். முழுக்க முழுக்க தன்னோட ஹீரோயினை பிரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான் என்னது, எபித்தலாமியன். சரியா, எபித்தலாமியன் ஆன் த டே ஆஃப் தலாமஸ்னா மேரேஜ், இது என்ன பிரைடல் சாம்பர் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ மெய்ட்ஸ் ஆஃப் வீனஸ்க்காக அவங்க வந்து பணிவிட செய்யணும். அண்ட் லேடி லவ் பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணாரு. எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்றாரு, ஆப்பிள் சீக்ஸ், cherry lips. Lips are compared to cherries. Eyes, sapphires. Then forehead is ivory. And neck is ivory tower. And மொத்தத்துல she is a palace. And this technique is called blazon. Blazon is equal to praising woman's beauty. And if this is good, if this is positive, that is blazon. If there are erotic elements, then it is called etylion. Etylion is an erotic poem. Example, Venus and Adonis. Shakespeare's
Adonis is an example for an Atelion. Okay, then he says she's very sweet at heart. She's both beautiful and good natured and நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும், நல்லா பிளஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கடவுளை வந்து அவர் வேண்டிக்கிறார். இதுதான் வந்து a short summary of Epithalamion by Edmund Spencer. Okay, now we will move on to the retreat and the collar. Retreat by Henry Vaughan. Metaphysical poet. And what happens here? This speaker wants to become a child again. This poet, the speaker, wants to be a child again, and he uses a technique called paradox. Where does this line, child is the father of man, appears? Rainbow. Rainbow, my heart leaps up. Come again? Rainbow. Rainbow or my heart leaps up. Okay, by Wordsworth, right? Damu, what is the answer? Rainbow. Or my heart leaps up. Oh, oh. Same work, huh? Same work, sir. Same work. This is an example for a paradox. See, so let me explain it. Can a 45-year-old man say be a child? Child is a father of man, right? So can a 6-year-old child be a father to a 45-year-old man? 6 வயசு குழந்தை 45 வயசு நபருக்கு அப்பாவா இருக்க முடியுமா? Practically, yes or no? No, sir. Absolutely impossible. All right. It looks absolutely ridiculous, foolish. On the surface level, this statement looks foolish, but there is a deep meaning underneath. சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. மேலோட்டமா பார்க்கறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? முட்டாள்தனமா இருக்கும். மேலோட்டமா பார்க்கறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிடிகுலஸா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால ஒரு சூப்பரான ஒரு மீனிங் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராரு, குழந்தைங்கள்ட்ட இருந்து நம்மளும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. See, children live very close to nature. All right, they eat only if they are hungry. சரிங்களா? See, as you all know, what is the main reason for plum? It is indigestion. And when does that indigestion occur? When you eat without hunger. சரிங்களா? As you all know, when a child cries, it will cry either for milk or for water. சரியா? குழந்தை வந்து அழுவும், தண்ணிக்காகவும் அழுவும், தாகத்துக்காகவும் அழுவும், பாலுக்காகவும் அழுவும். அப்போ அது புரிஞ்சுக்காம அம்மா மாத்தி ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பதான் என்ன அக்கறாக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? I'm quoting a YouTube video from Dr. Fazur Rahman. So this is not my view. சரிங்களா? நீங்க செக் பண்ணுங்க. you will have this video. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை எப்போ சளி பிடிக்குது, பசி எடுக்காத போது பால் கொடுத்தா அப்போ வந்து சளி பிடிக்குது. அந்த சளியை ஒழுங்கா ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அது வந்து காய்ச்சலா மாறும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மெடிசன்ல சொல்லுவாங்கல்ல ஹெல்பர். சளிக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹெல்பர். அதுக்கு அடுத்து தான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ். சரிங்களா? அந்த ஸ்டேஜ்ல இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ராப்ளம், யூ ஆர் ஆல் ரைட். சரிங்களா? நிறைய நேரம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், we don't communicate with the body or listen to the body. And the same thing with adults as well. adults கிட்டையும் இதே பிரச்சனை தான். சரி, adults என்ன பண்ணுவோம், பார்த்தா பசிக்கும் நம்மளுக்கு.
சாப்பாடு ஸ்மெல்க்கு நம்மளுக்கு பசி எடுத்துரும். வி ஸ்டிக் ஆன் டு டைம், வி டோன்ட் ஸ்டிக் ஆன் டு வாட் இஸ் இட், த நேச்சுரல் ரூல் கால் ஹங்கர். பசிச்சா சாப்பிடணுங்கிற விஷயத்த நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு, சில்ட்ரன் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஏகப்பட்ட விஷயங்கள் ஆஸ் அன் அடல்ட் யூ நீட் டு லேர்ன் ஃப்ரம் சைல்டு. ஸோ இதுதான் வந்து பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் பார்க்கறதுக்கு முட்டாள்தனமா இருக்குதா, ஆனா வந்து நான் விளக்குறேன், எவ்வளவு நேரம் விளக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு தேவைப்படும், அந்த ஒரு லைனுக்கு தேவைப்படும். சரிங்களா? குழந்தைகள்ட்ட இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள், இயற்கையோட வாழ்றது எப்படி, வாழ்க்கையை ரசிக்கிறது எப்படி, சரிங்களா, சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயத்தையும் அவங்க ரசிப்பாங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் பயங்கர இமேஜினேட்டிவா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள்ட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணுங்க. அதனால சைல்டு இஸ் அ ஃபாதர் ஆஃப் மேன். ஸோ இங்க என்ன பாரடாக்ஸ் அப்படின்னா, திஸ் மேன் இன் ரெட்ரீட், the speaker wants to return to childhood, and he says forward movement is backward movement. It is a decline, it is a deterioration of something. வீழ்ச்சின்னு சொல்றாரு, டிக்ளைன்றாரு ஃபார்வர்ட் மூமெண்ட். பேக்வர்ட் மூமெண்ட் ஈக்குவல்ஸ் ப்ராக்ரஸ். அது எப்படி முன்னேறது வந்து முன்னால போறது வந்து பின்னடைவான், பின்னோக்கி செல்றது வந்து முன்னேற்றம், வளர்ச்சின்னு சொல்றாரு. ஸோ இதுவும் அகெயின் பாக்குறதுக்கு முட்டாள்தனமா இருக்கு. ஆனா என்ன மீன் பண்றாரு, என்ன மீன் பண்றாரு, எது பேக்வேர்ட்ல போகணுன்றாரு. ஒரு மனுஷன் ஏஜ் ஆவாவ 17, 18, 19, 30, 40 ஆவாவ he becomes more he moves away from his good qualities, he commits a lot of blunders. ஏஜ் குறைய குறைய he becomes more innocent. அப்போ ஏஜ்ல முன்னாடி போனா கேரக்டர்ல பின்னால போகுது. அப்போ கேரக்டர்ல முன்னால வரணும், முன்னேறணும், கடவுள் பக்கத்துல போய் உட்காரணும்னா he wants to sit next to God. சரிங்களா? நெக்ஸ்ட் டு காட் ஆஃப் கோர்ஸ் ஐ அப்படிங்கிற போயம் யார் எழுதுனா, இ கமிங்ஸ். தலைவர் வந்து தன்னோட நேம ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதுவார், இ கேபிட்டல் எல்லாம் போட மாட்டாரு. இ கமிங்ஸ். ஸோ ஃபார்வர்ட் மூமெண்ட்ங்கிறது டிக்ளைன். எப்படி டிக்ளைன், கேரக்டர் எப்போ மோசமடையுது, ஏஜ் கூட கூட. அண்ட் பேக்வேர்ட் மூமெண்ட்ங்கிறது எப்படி, ப்ராக்ரஸ். ஏன் 18, 15, 15, 13 அப்படி குறைஞ்சு 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 2 வயசு, இந்த படையப்பா படத்துல சொல்லுவாங்கல்ல, நான் மீசை வைத்த குழந்தையப்பா, அப்படி ஒரு சீன்ல மாறும்ல, அதே மாதிரி அவர் குழந்தைய மாறணுன்றாரு. ஏன் குழந்தைய மாறினா என்ன ஆகும், கள்ளக்கபடம் இல்லாம, எந்தவித பாவமும் இல்லாம, எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுட்டு கடவுள் பக்கத்துல போய் உட்காந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிலீஜியஸ் ஆட்டிடியூட்ல, ஒரு நோபல் இன்டென்ஷன்ல தன்னுடைய ஆசைய சொல்லக்கூடிய ஒரு போயம் தான் என்னது, ரெட்ரீட். அதுலயே என்ன இருக்கு, ரெட்ரீட். ரெட்ரீட்னா என்ன, திரும்புதல். எங்க திரும்புறது, நல்ல வழிக்கு திரும்புதல், நல்ல விஷயங்களை செய்யறது. அது எப்படி செய்ய முடியும், பை டிக்ரீசிங் த ஏஜ் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. சரி, காலர். I'm very poor in spellings. Caller by George Herbert. என்ன சொல்றாரு ஜார்ஜ் ஹெர்பர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு செயின்ட் ஆகிறதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது. சரி, எது ஈஸியான விஷயம் கிடையாது, செயின்ட் ஆகிறதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது. காலருங்கிறது எதை குறிக்குது, அங்கியில இருக்கும்ல, அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதருக்கு போடுறாங்களா அந்த அங்கியில இருக்கக்கூடிய அதை தான் வந்து அவர் காலர்ன்றார்.
யார்கிட்ட இருந்து கால் வரணும்? கடவுள் கூப்பிட்டாதான் நீங்க வந்து கடவுள் சேவைக்கு போக முடியும். சரிங்களா? அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா போயம் வந்து ரிலீஜியஸ் எல்லாம் இருக்காது. அவர் வந்து ஏனாதானான் இருப்பாரு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் மகனே அப்படின்னு அவர் கூப்பிடுவாரு கடவுள். தந்தையே அப்படின்னு மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சேர்ந்துக்கிறார். இட் இஸ் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் என்கேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்பீக்கர். ஆப்வியஸ்லி தி போயட் ஹிம்செல்ஃப் ஹூ பிகம்ஸ் அ ப்ரீஸ்ட். அந்த ப்ரீஸ்டோட ரைஸ் பண்ணி அது எப்படி உன்னதமா இருக்குது. ஏன்னா somebody cannot become a priest just like that. It needs a divine call. சரியா? அந்த கால் வருது, குழந்தாயின்னு அவங்க கூப்பிடுறாங்க காடு, இவர் மை லார்ட் அப்படின்னு போய் சேர்ந்துக்கிறார்.